ஒருவேளை நம்மால் முடிந்த ஒரு ஜெபமாக இருக்கலாம், அல்லது சிறிய பண உதவியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நமக்கு திராணி இருக்கிற நன்மையை செய்யாமல் இருப்பது பாவம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போல் 2 யோவான் 5:19 சொல்லுகிறது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் பொல்லாங்கு தான். எங்கே பார்த்தாலும் எந்த மனுஷன் நன்மை செய்ததுக்கு ஆளே கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்மை அப்படி பிரித்தெடுத்து நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதே யோவான் தீர்க்கதரிசி 5வது அதிகாரத்தின் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்றுவோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே நம்மை அழியாமல் பாதுகாத்து அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துவார்.